நிக்கிதா வணக்கம். தாவேகாவினுடைய அடுத்த முயற்சி காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு முயற்சி அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் கட்சியை மிக தீவிரமாக கொண்டு செல்லும் பணியிலும் அதை வலுப்படுத்தக்கூடிய பணியிலும் தாவேக தலைமை திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் தாவேகாவை வலுப்படுத்தும் பணியின் முதற்கட்டமாக தான் அம்மாநில தாவேக தலைவராக நடிகர் தேவன் தேர்வாக வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை. கேரளாவை பொறுத்தவரையில் அங்கு காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கிறது மற்றும் பிரதான கட்சியாக இருக்கிறது. அங்கு தாவேகா தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்தி அதை வலுப்படுத்தி பெரிய அளவில் கொண்டு செல்லக்கூடிய பணி மேற்கொண்டால் நிச்சயமாக அது காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே தமிழகத்திலும் கூட தாவேகா காங்கிரஸ் இடையிலான கூட்டணி உரசல் ஏற்பட்டிருக்கிறது, விரிசல் ஏற்பட தொடங்கியிருக்கிறது என்றெல்லாம் கூட தகவல்கள் வந்திருக்கும் நிலையில் தான் அதைத் தொடர்ந்து கேரளாவிலும் காங்கிரஸ் அதிர்ச்சி கொடுக்க தாவேகா தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்து அமைச்சரவையிலும் பங்கேற்றிருக்கின்றது. அதே போன்று தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய தாவேகா கேரளாவில் கட்சி விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதால் அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் தாவேகாவை ஒரு பெரிய அளவிலான மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தான் கேரளாவில் அதிகாரப்பூர்வமாக கட்சியை தொடங்கி விரிவுபடுத்த தாவேகா திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அங்கு பாஜகவில் இருந்த நடிகர் தேவன் அவர் பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கேரள தாவேகாவில் பெற இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததும் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி சென்னையில் தாவேகா தலைவரான முதலமைச்சர் விஜயை சந்தித்து முறைப்படி தாவேகாவில் இணைய இருக்கிறார் நடிகர் தேவன். அப்போது கேரள தாவேகா தலைவராக தேவனை நியமிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செப்டம்பர் 8ஆம் தேதி என்றும் வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் வாயிலாக காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய கேரளாவில் கால் பதித்து அக்கட்சியினுடைய செல்வாக்கை அசைக்க தாவேகா முயற்சிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத போது முதல் கட்சியாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் முதல் கட்சியாக தாவேகாவுக்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை கொடுத்தார்கள். ஆனால் தற்போது தாவேகாவின் செயல்பாடு என்பது தமிழக காங்கிரஸ் கமிட்டி மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் தேசிய கட்சியாக இருக்கிறார்கள். தேசிய அளவில் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி வருகிற நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகா நிலைப்பாடு என்பது அடுத்த பிரதமர் வேட்பாளராக எங்கள் தலைவர் சிஎம் விஜய் தான் என்றெல்லாம் மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பேசி வருகிறார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வித அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. வருங்கால பிரதமர் விஜய் என தாவேகாவினர் கூறுவதால் தாவேகாவினர் என்று சொல்வதை அமைச்சர்கள் மிக முக்கியமான சீனியர் அமைச்சர் செங்கோட்டையின் முதல் பல அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது கூட்டணி தொடர்ந்து நிலைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் தான் பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைய இருக்கிறார் கேரளாவை சேர்ந்த நடிகர் தேவன். அவர் அங்கு கேரளாவில் தாவேகாவை விரிவுபடுத்தி அது வலுவுபடுத்தி அதற்கு தலைவராக நியமிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 16 முதலமைச்சர் விஜய் அவருடைய அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. தாவேகா பிரதிநிதிகளுடன் பேசினார்கள். கேரள தாவேகா தலைவர் பதவி ஏற்குமாறு கேட்டுக்கொண்டார் என்றெல்லாம் நடிகர் தேவன் கூறி வருகிறார். முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அது தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாம் பேசி வருகிறார்கள். விரைவில் தாவேகாவில் இணைந்து நான் கேரள தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறேன் என்றெல்லாம் கூட அவர் தேவன் தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த நிலையில் தான் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பாஜக கட்சியின் மீதான அதிருப்தியால் புதிய மாற்றாக தாவேகாவை இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்றும் கேரளாவில் தாவேகாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றும் நடிகர் தேவன் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு நகர்வு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்திலே காங்கிரசுடன் கூட்டணி காங்கிரசும் தாவேகா கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தாவேகாவுக்கு எதிரான காங்கிரசுக்கு எதிராகவே தாவேகாவுடைய பேச்சுக்கள் என்பது அமைந்து வரக்கூடிய நிலையில் தான் தமிழகத்தில் இந்த கூட்டணி தொடருமா என்ற ஒரு கேள்வி இருக்கும் நிலையில் தான் தற்போது கேரளாவில் காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தாவேகா அடுத்த நகரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். கேரளா பொறுத்தவரையில் அங்கு காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி, அதே போன்று ஆளும் கட்சியாக இருக்கிறது. குறிப்பாக கேரள வயநாட்டில் பிரியங்கா காந்தி எம்பியாக இருக்கிறார். இப்படி காங்கிரசுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட மாநிலமாக கேரளா இருக்கும் நிலையில் அங்கு தாவேகா கட்சியை தொடங்கி அதை விரிவுபடுத்தி வலுப்படுத்தக்கூடிய நிலையில் அது காங்கிரஸ் நிச்சயமாக ஒரு பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக தொடர்ந்து தாவேகாவின் செயல் என்பது தமிழகத்தை தாண்டி கேரளாவிலேயும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. இது காங்கிரஸ் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகிதா.